ஜொஹானாவுக்கு அவளுடைய சிறிய பொம்மை ரொம்ப பிடித்தது. அந்த பொம்மை ஜண்டே ஸ்கூல் ஆசிரியை கொடுத்த அன்பான பரிசு. தினமும் அதை அவள் மிகுந்த கவனத்துடன் பாதுகாத்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் பள்ளியில் ஜான்சன் அந்த பொம்மையை கையில் எடுத்துக்கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தான். தவறுதலாக அது தரையில் விழுந்து உடைந்தது. ஜொஹானா அதைக் கண்டு சோகமடைந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் பொங்கி வழிந்தது. ஜான்சன் பதட்டமடைந்து மெதுவாகச் சொன்னான், "மன்னிச்சிடு ஜொஹானா, நான் நினைத்தே உடைக்கல." அப்போதே ஜொஹானாவுக்கு சண்டே ஸ்கூல் ஆசிரியை சொல்லிக் கொடுத்த வசனம் நினைவுக்கு வந்தது. ஒருவருக்கு ஒருவர் இரக்கமுள்ளவர்களாயும் கருணையுள்ளவர்களாயும் தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. அவள் ஆழ்ந்த மூச்சு விட்டாள். சிரித்துக்கொண்டு, "பரவாயில்லை ஜான்சன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன்" என்றாள். ஜான்சன் அதிர்ச்சியடைந்தான். அவள் இப்படி எளிதாக அவள் இப்படி எளிதாக மன்னிப்பாளா என்று அவன் நினைக்கவே இல்லை. மறுநாள் அவன் தன் கையால் செய்த சிறிய காகித பொம்மையை ஜொஹானாவுக்குக் கொடுத்தான். "இது உனக்காக" என்றான் ஜான்சன். "அந்த பொம்மை உடைந்தது எனக்கு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது." ஜொஹானா புன்னகையுடன் பார்த்தாள். "மன்னிப்புதான் புதிய நட்பின் அடிப்படை" என்றாள். அவர்கள் இருவரும் சிரித்துக் கொண்டு நடந்தார்கள். அந்த நாளிலிருந்து அவர்களுடைய நட்பு இன்னும் வலுவானது.